சொல்லுகிறார் பாருங்கள். அல்லாஹ் ஒரு மனிதனை சோதிக்க நாடுகிறான். எப்படி? ஃபஅக்ரமஹு, அவனுக்கு அல்லாஹ் கண்ணியத்தை கொடுக்கிறான். வனஅமஹு, அருட்கொடைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். சோதனை என்கிறான் அதை அல்லாஹ். கண்ணியம் கொடுக்கப்படுவது, அருட்கொடை கொடுக்கப்படுவது சோதனை. அப்போது மனிதன் சொல்லுகிறான், ஃபயகூலு ரப்பி அக்ரமன், என் இறைவன் என்னை கண்ணியத்தோடு வைத்திருக்கிறான் என்று சொல்லுகிறான். அதே மனிதனை ஃபகதர அலைஹி ரிஸ்கஹு, அவனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த வாழ்வாதாரத்தை அல்லாஹ் குறைத்து விட்டால் அவன் சொல்கிறான், ஃபயகூலு ரப்பி அஹானன், என் இறைவன் என்னை கைவிட்டு விட்டான், இழிவுபடுத்தி விட்டான் என்று சொல்லுகிறான். கொடுக்கும் பொழுது ஏன் அல்லாஹ் எனக்கு கொடுக்கிறான் என்று கேட்காதவன், எடுக்கும் பொழுது மட்டும் ஏன் அல்லாஹ் என்னிடத்திலிருந்து எடுக்கிறான் என்று கேட்கிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த பாடம்தான் நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் இருந்து நாம் பெற வேண்டிய பாடம். இன்பமான நேரத்திலும் துன்பமான நேரத்திலும் அவர்கள் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்ட ஒரு முழுமையான அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்ட அடிமையாக வாழ்ந்தார்கள். இன்பத்தில் மட்டும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தி துன்பத்தில் அல்லாஹ்வை மறந்தவர்களாக நபி யூசுப் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்வில் எந்த பகுதியையும் நம்மால் பார்க்க முடியாது. அல்லாஹ்வுடைய தூதரும் அதுபோல்தான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்பமான நேரத்திலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள், துன்பமான நேரத்திலும் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தினார்கள். அவ்வளவு பசியோடும் துன்பத்தோடும் சோதனைகளோடும் வாழ்ந்து கொண்டிருக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் இரவுடைய நேரத்தில் கால் வீங்க அல்லாஹ்வை வணங்குவார்கள். அல்லாஹு அக்பர்.